கைஸ் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் வந்து நடந்துட்டு இருக்கும்போது, ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு வந்தவுனே பார்த்தீங்கன்னா, அங்க படையே வந்து திரண்டு வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஷூட்டிங் வந்து ஸ்டாப் ஆயிருக்குது அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காமெடி லெஜெண்டான கவுண்டமணி சார் அவர்கள் தான். ஸோ அவரு பார்த்தீங்கன்னா, இப்ப ஜெயிலர் 2 படத்துல ஜாயின் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஜெயிலர் 2 படத்துல ஒரு முக்கியமான ரோல் வந்து பண்றாரு. ஸோ இது வந்து சூப்பர் ஸ்டாருக்காக தான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாரி ஏற்கனவே நெறைய இன்டர்வியூல அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம கவுண்டமணி சார வந்து ரஜினி சார் கூட ஒண்ணா பார்க்க போறோம் அப்படின்றதுல ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருக்கு. ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எல்லாருமே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்த ஒரு படம் ஜெயிலர் 2 அப்படின்றது பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு தரமான ரெக்கார்டை வைக்க போகுது. கிட்டத்தட்ட 1000 கோடி வசூல் இந்த படம் தான் பண்ணும். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதுலேயும் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ கவுண்டமணி சார் ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்பவே ஹாப்பியான சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாருக்காக தான் அவர் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம கவுண்டமணி சாருக்கு இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டன்டான ரோல் தலைவர் கூடிய இருக்க மாதிரி ஒரு முக்கியமான ரோலை வந்து கொடுத்துருக்காரு நம்ம நெல்சன் அவர்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கவுண்டமணி காமெடியெல்லாம் யார் யாரெல்லாம் பார்க்கலையோ மறக்காம போய் பார்த்துருங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு லெஜெண்ட் காமெடியிலே பார்த்தீங்கன்னா அவர் அடிக்க ஆள் கிடையாது. அந்தளவுக்கு ஒரு சம்பவம் பண்ண ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லலாம். காமெடியன் மட்டும் கிடையாது, எல்லாம் ஆல்ரவுண்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல பார்த்தீங்கன்னா வெளுத்து வாங்குவார் நம்ம கவுண்டமணி சார் அப்படின்றத ஒரு உண்மையாக விஷயம். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 படத்தில் கவுண்டமணி சார் ஜாயின் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா தலைவர் கூட ஜாயின் பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்காக ஷூட்டிங்கே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா என்ட்ரியை கொடுத்துருக்காரு நம்ம ஜெயிலர் 2 படத்தோட செட்ஸில். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்ட் தகவலுக்கு சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.